இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இறைவசன தியானமாக நான் கர்த்தருக்கு பிரியமான காணிக்கை எது அல்லது எவை என்பதை குறித்து ஒரு இறை செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். அன்பானவர்களே, தலையங்கத்தை ஒரு முறை சொல்லுகிறேன். கர்த்தருக்கு பிரியமான காணிக்கை அல்லது கர்த்தர் விரும்புகிற காணிக்கை எது என்கிற தலையங்கத்தில் ஒரு இறைவசன தியான செய்தியை நான் உங்களோடு இன்றைய தினத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு ஆதார வசனமாக நான் தெரிந்து கொண்டிருக்கிற சத்திய வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அதை ஒருமுறை படிக்கிறேன், கேளுங்கள். இஸ்ரவேல் புத்திரர் சுத்தமான பாத்திரத்தில் காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருகிறது போல உங்கள் சகோதரர் எல்லாரையும் அவர்கள் குதிரைகளின் மேலும் ரதங்களின் மேலும் குலாரி வண்டிகளின் மேலும் கோவேறு கழுதைகளின் மேலும் வேகமான ஒட்டகங்களின் மேலும் சகல ஜாதிகளிடத்திலும் இருந்து எருசலேமில் உள்ள கர்த்தருக்கு காணிக்கையாக என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு முறை கூட படிக்கிறேன், கேளுங்கள். இஸ்ரவேல் புத்திரர் சுத்தமான பாத்திரத்தில் காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருகிறது போல உங்கள் சகோதரர் எல்லாரையும் அவர்கள் குதிரைகளின் மேலும் ரதங்களின் மேலும் குலாரி வண்டிகளின் மேலும் கோவேறு கழுதைகளின் மேலும் வேகமான ஒட்டகங்களின் மேலும் சகல ஜாதிகளிலும் இருந்து எருசலேமில் உள்ள கர்த்தருக்கு காணிக்கையாக என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலங்களில் எந்த திசையில் திரும்பினாலும் எந்த சபை பிரிவு சார்ந்த எந்த சபையை சென்றாலும் அந்த சபை இந்த சபை அந்த ஆவிக்குரிய சபை பூமிக்குரிய சபை என்ற சபைகள் அல்ல, எந்த பிரிவு திருச்சபைக்கு சென்றாலும் காணிக்கைகளை குறித்து மட்டுமே பிரசங்கிக்கிறார்கள். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அந்த வசனத்தில் அங்கே சொல்லப்படுகிறது, மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலைகளை கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை துறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சரி, என்ன காணிக்கையை கேட்கிறார்? இந்த அர்த்தம் புரியல ஜனங்களுக்கு, போதகர்களுக்கும் புரியல, ஜனங்களுக்கும் புரியல. பரிசுத்த ஆவியினால் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களுக்கும் அந்த வசனத்துக்கு அர்த்தம் புரியல. தசம பாகங்களை எல்லாம் என் ஆலயத்திற்கு பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். பண்டக சாலைன்னா சேர்த்து வைக்கிற இடம் இல்லையா? உணவுப் பொருட்கள் கெட்டு போகாமல் சேர்த்து வைக்கிற இடம். இயேசு கிறிஸ்து ஒரு இடத்திலே சொல்லுவார், உலகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதிருங்கள், திருடர் கன்னமிட்டு திருடுவார்கள், பொட்டுப்பூச்சி அல்லது கரையான் அதை அரித்து போடும் என்று சொல்லுவார்கள். பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பதற்கும் பண்டக சாலை போல ஒரு
ஒரு இருட்டறை, ரகசிய அறையை வைத்து அதுக்குள்ளே பொட்டி வைத்திருப்பார்கள். அதுபோல இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? காணிக்கைகளை எதற்கு? கர்த்தருக்கு ஆலயத்தில் எதுக்கு சொல்றாரு அவரு? என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி. ஆலயத்தில் என்ன ஆகாரம் கிடைக்கும்? ஹோட்டலுக்கு போனா சாப்பாடு கிடைக்கும் இல்லையா? விதவிதமான சாப்பாடு வகைகள் கிடைக்கும். வீட்டுக்கு வந்தா ஏதோ அந்த வீட்டாருடைய நிரந்தரமான சமையல் பொருட்கள், அந்த உணவுப் பொருட்கள் கிடைக்கும். காலையில் டிஃபன் கிடைக்கும், மத்தியானம் சாப்பாடு கிடைக்கும், ஈவினிங் ஒரு சின்ன டிஃபன் கிடைக்கும், நைட்டு சாப்பாடு கிடைக்கும் இல்லையா? ஒவ்வொரு வீட்டிலும் வீட்டாரிடத்திலும் ஒவ்வொரு விதமான பழக்கம் இருக்கும். அந்த பழக்கத்தின் அடிப்படையில் வீட்டுக்கு போனால் உணவு கிடைக்கும். ஹோட்டலுக்கு போனால் எந்த விதமான உணவு உங்களுக்கு தேவையோ அந்த வகையான உணவை நீங்கள் விரும்புகிற ஹோட்டலில் போய் சாப்பிடலாம். ஆலயத்துக்கு போனால் சாப்பாடு கிடைக்குமா? ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு, கர்த்தர் தங்கும் வாசஸ்தலமாகிய தேவனுடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலைக்கு கொண்டு வாருங்கள். ஆலயத்துக்கு கொண்டு வாருங்கன்னு கேட்கல, பண்டகசாலைக்கு கொண்டு வாருங்கிறார். எதுக்கு? என்ன ஆலயத்தில் என்ன ஆகாரம் கிடைக்கும்? ஜீவ மன்னாவாகிய ஜீவ போஜனமாகிய சத்திய வசனங்கள், தேவனுடைய வார்த்தைகள். அதை இயேசு கிறிஸ்து ஒரு இடத்திலே சொல்லுகிற போது, இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய சாத்தான் இயேசு கிறிஸ்துவை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு வைத்துவிட்டு நிறுத்திவிட்டு சொல்லுகிறான், தனக்கு வல்லமை இருக்கிறது என்பதை காண்பிக்கிறான். யாருக்கு? சாத்தான் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி அல்லது ஆகாயத்தின் அதிகார பிரபு. அந்த சாத்தான் தன்னிடத்திலும் வல்லமை இருக்கிறது என்பதை தேவனாகிய கர்த்தருக்கு காண்பிக்கும்படியாக அவர் இயேசு கிறிஸ்துவை, தேவனே மனிதனாக பிறந்து வந்திருக்கிறார், அந்த மனிதகுமாரனாக வந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவை அலைக்க அப்படி தூக்கி கொண்டு போய் மலைக்கு உச்சியில கொண்டு விடுறான். விட்டுட்டு சொல்றான், அந்த உலகத்தை பிரபஞ்சத்தை காண்பிக்கிறான். நீ கண்களால் காணப்படுகிற இந்த பிரபஞ்சம் அனைத்தும் என்னுடைய அதிகாரத்துக்கும் என்னுடைய ஆளுகைக்கும் உட்பட்டதா இருக்கிறது. நீ என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இந்த பிரபஞ்சத்தையே நான் உனக்கு தருவேன் என்று கேட்கிறான் என்று இயேசு கிறிஸ்துவிடத்தில் தேவனிடத்தில் சொல்லுகிறான். தேவன் மனிதனாக வந்திருக்கிறார். தேவன் மனிதனாக வந்திருக்கிற அந்த தேவனிடத்தில் சொல்லுகிறான், இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய ஆளுகைக்குள்ளும் அதிகாரத்திலும் இருக்கிறது. நான் விரும்புகிற எவனுக்கும் அதை கொடுக்க எனக்கு அதிகாரம் உண்டு. நீ என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் நான் உனக்கு இவைகளை தருகிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயா? அவரை பணிந்து கொண்டு உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே, உன்னை உண்டாக்கின, உன்னை உருவாக்கி படைத்து உனக்கு இந்த பிரபஞ்சத்தின் ஆகாயத்தின் அதிகார பிரபுவாக, பிரபஞ்சத்தின் தேவனாக உன்னை பதவி அமர்த்தின, உன்னை அதிகாரப்படுத்தி அமர்த்தின உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு, அவர் ஒருவரையே நீ பணிந்து கொள்ள வேண்டும், அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று அவனை சொல்லி துரத்தினார். அவன் அந்த இடத்திலிருந்து, தேவனுடைய சமூகத்திலிருந்து விழுந்தடித்து ஓடினான். இது இயேசு கிறிஸ்துவனுடைய செயல்பாடு. ஆனால் இன்றைய பரிசுத்தவான்கள், தீர்க்க தரிசிகள், ஊழியங்களுக்காக கர்த்தருடைய நாமத்தினாலே காணிக்கைகளை கேட்டு வாங்குகிறார்கள். எதுக்கு? உங்களுக்கு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், உங்கள் ஆசீர்வாதம் 1000 மடங்கு பெருக வேண்டும் என்றால், உங்களுக்கு உண்டாயிருக்கிறவைகளில் எல்லாம், நீங்கள் சம்பாதிக்கிறவைகளில் எல்லாம் 10ல் 1 பங்கு தசம பாகத்தை நீங்கள் எங்களுக்கு தாருங்கள், கர்த்தருடைய ஆலயத்துக்கு தாருங்கள், ஊழியங்களுக்கு தாருங்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு தாருங்கள் என்று கேட்டு வாங்குகிறார்கள். இங்க என்ன சொல்லப்படுகிறது? எதற்காக அந்த தசம பாகத்தை கேட்கிறார்? உனக்கு ஜீவ போஜனம், ஜீவ மன்னா, வானத்தின் மன்னாவாகிய சத்திய வசனத்தின் சத்தியங்கள், உன் ஆன்மீக உணவுக்காக, தேவைக்காக நீ என்ன செய்யணும்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு காணிக்கை கொண்டு வரணும் என்று சொல்லுகிறார்.
உனக்கு உண்டாயிருப்பதில் எல்லாம் தசம பாகம். உனக்கு உண்டாயிருப்பது என்ன? உன் சரீரத்தில் அக உடலின் உறுப்புகள், இருதயம் பிரதானமானது. இருதயம் உன் முழு இருதயத்தையும், உன் முழு ஆத்மாவையும், உன் முழு மனதையும், உன் முழு சிந்தனையையும், உன் முழு ஆவியையும், உன் பலத்தையும் கர்த்தருக்கு கொடு. அதான் தசம பாகம் ஐயா. இதை நீ கொடுத்து விட்டால் கர்த்தர் உனக்குள்ளுள் தம்முடைய சத்திய வசனங்களை எழுதுவார். அவை உனக்கு பரிசுத்த ஆவியானவரால் கற்பிக்கப்படும். அதான் உன்னுடைய நித்திய வாழ்வுக்கு ஜீவ போஜனம். நீ நித்திய ஜீவனை பெறுவதற்கு, மரணமற்ற பெருவாழ்வை பெறுவதற்கு ஜீவ போஜனம் இது தேவனுடைய வார்த்தைகள். அதை இயேசு கிறிஸ்து அந்த சாத்தான் இடத்திலும் சொல்லுவார். அவர் 40 நாள் வனாந்தரத்திலே உபவாசம் இருந்து, தண்ணீர் குடியாமலும் உணவருந்தாமலும் உபவாசம் இருந்து திரும்ப வெளியே வருகிற போதுதான் இவன் போய் கேட்கிறான். 40 நாள் தண்ணீர் குடிக்காம சாப்பாடு சாப்பிடாம உபவாசம் இருந்து வர்றதற்கு எப்படி இருக்கும்? 40 நாள் பசி. இதை தெரிந்து கொள்ளுகிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உடற்பசி, வயிற்று பசி இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்ட சாத்தான், இந்த கல்லுகளை, நீ பசியா இருக்கிற இந்த கல்லுகளை அப்பங்களாக்கி சாப்பிடு சொல்றான். இந்த உலகத்தில் இருக்கிற காணிக்கை தசமபாக பொறுக்கிகளாகிய இந்த பரிசுத்தவான்களும், இந்த கள்ள ஊழியக்காரர்களும், கள்ள தீர்க்கதரிசிகளும், தேவனுடைய மனுஷர்களுமா இருந்தா என்ன செய்வாங்க? இது எங்களால முடியாத காரியமா? இவன் தான் இல்லாத அற்புதங்களை எல்லாம் இருக்கிறது மாதிரி, இவனால முடியாததெல்லாம் இவன் முடிஞ்சது மாதிரி நடித்து காட்டுகிறார்களே. இவன் என்ன செய்திருப்பான்? பசியா இருக்கு, உனக்கு அற்புதம் தானே வேணும். கற்கள் அப்பங்களாக மாறணும். ஒன்னா அற்பங்களா மாற்றி மேஜிக் மாய மந்திர வித்தைகள்ல கல்ல அப்பமா மாற்றி அவனும் சாப்பிட்டு இருப்பான், சாத்தானுக்கும் கொடுத்திருப்பான். இதென்ன நடக்கும்? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து? மனுஷன் அப்பங்களினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயில் இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்கிறார். அப்படின்னா உன்னை பிழைப்பூட்டுவதற்கு, உன்னை ஜீவனுள்ளவனாக மாற்றுவதற்கு அப்பம் தேவையா? ஆகாரம் தேவையா? சத்திய வசனம், தேவனுடைய வாயின் வார்த்தைகளாகிய சத்திய வசனங்கள் தேவையா? நீ அதை புரிந்து கொள் சகோதரனே. உனக்கு பணத்தை காட்டி சம்பாதிக்கிறதுக்கு உன்னை ஆசீர்வதிக்கணுமா? நீ காணிக்க கொண்டு வா, தசமபாகம் கொண்டு வான்னு சாத்தான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறான். இயேசு கிறிஸ்துவிடத்திலே கற்களை காட்டி நீ பசியாய் இருக்கிறாய், கற்களை அப்பங்களாக மாற்றி சாப்பிடுன்னு சொன்ன மாதிரி உலகத்தின் மேன்மையை, பிரபஞ்சத்தின் ஆளுகை அதிகாரத்தை நான் உனக்கு தருகிறேன், என்னை பணிந்து கொள்ள என்று சொல்லுகிறான். நீ இருந்தா என்ன செய்வாய்? நீ காணிக்கைக்காக ஏழை ஆத்துமாக்களை வேட்டையாடுகிற வேட்டை நாய்களே, உலக சம்பாத்தியத்திற்காக நீ என்ன ஆசீர்வதிக்கப்படுகிறாய்? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவில்லை. ஊழியக்காரனே, போதகனே, தீர்க்கதரிசியே, அப்போஸ்தலனே, பரிசுத்தவானே, தேவனுடைய மனுஷனே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே இல்லை. ஆனால் கர்த்தரின் நாமத்தினால் இந்த வசனத்தை உன் விருப்பம் போல் புரட்டி தேவ ஜனங்களுடைய ஆலயத்திற்கு வருகிற வசன சத்தியம் அறியாத ஜனங்களை ஏமாற்றி தசமபாகங்களை எல்லாம் கேட்டு வாங்கிக் கொள்ளுகிறாய். அதனால் நீ ஆசீர்வாதம், உலக ஆசீர்வாதத்தை பெறுகிறாய், பெருக்கிக் கொள்ளுகிறாய். கர்த்தர் உன்னிடத்தில் இந்த காணிக்கைகளை கேட்கவில்லை. தசமபாகமாக உன் முழு இருதயத்தை கேட்கிறார், முழு ஆத்மாவை கேட்கிறார், உன் முழு ஜீவனை கேட்கிறார், உன் முழு ஆவியை கேட்கிறார், உன் முழு மனதை கேட்கிறார், உன் முழு உள்ளத்தை கேட்கிறார், உன் முழு சிந்தனையை கேட்கிறார், உன் முழு பலத்தை கேட்கிறார். இதை உன்னால் கொடுக்க முடிகிறதா? காணிக்கை பொறுக்கிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், பரிசுத்த ஆவியானவரின் பெயரினால், சத்திய வசனங்களின் பெயரால் காணிக்கை பிச்சை எடுக்கிற பரிசுத்தவான்களே, உன் இருதயத்தை நீ கொடுத்திருக்கிறாயா? உன் மனதை கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுத்திருக்கிறாயா? உன் உள்ளத்தை கொடுத்திருக்கிறாயா? உன் முழு ஆத்மாவை கொடுத்திருக்கிறாயா? உன் முழு ஜீவனை, உன் முழு ஆவியை கொடுத்திருக்கிறாயா? உன் முழு பலத்தை கொடுத்திருக்கிறாயா? உன் முழு சிந்தனையை கொடுத்திருக்கிறாயா? இல்லையே. நீ எல்லாம் பரிசுத்தவான்ங்கிற, கர்த்தருடைய ஊழியக்காரங்கிற, கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்கிறாய். உன்னை எல்லாம் தேவனுடைய மனுஷன், நீ பரிசுத்தவான் என்று உன்னை விழுந்து பணிகிறார்கள் மனிதர்கள், அந்தி கிறிஸ்துக்களே. சத்திய வசனத்துக்கு விளக்கம் தெரியல உங்களுக்கு. கர்த்தருக்கு காணிக்கையா பணம் வேணுமா உங்களுக்கு? நீ ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, நீ உலக செல்வந்தனாக மாறுவதற்கு
நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களிடத்தில் கேட்கிற காணிக்கை எது? கர்த்தர் மனிதரிடத்தில் கேட்கிற காணிக்கை எது? தேவ சித்தம் உனக்கு தெரியுமா? நீ ஊழியக்காரங்கிற, பரிசுத்தவான்ங்கிற, பாஸ்டர்ங்கிற, ரெவரண்ட்ங்கிற, தீர்க்கதரிசிங்கிற, அப்போஸ்தலன்ங்கிற, தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற காணிக்கை எது? தேவன் உன்னிடத்தில் விரும்பி தேடுகிற காணிக்கை எது? தேவனுடைய விருப்பம் எது? தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற தேவ சித்தம் நிறைவேற நீ என்ன செய்கிறாய்? தேவ சித்தம், தேவன் விரும்பி எதிர்பார்க்கிற காணிக்கை என்ன தெரியுமா? மனித ஆத்மாக்கள், முழு இருதயம், முழு ஆத்மா, முழு மனது, முழு சிந்தை, முழு உள்ளம், முழு ஆவி, முழு பலம் உனக்கு உண்டாயிருக்கிற எல்லாவற்றையும் கொடு. பணம் அல்ல. காணிக்கையை உன்னிடத்தில் கேட்கவில்லை. நீ ஊழியம் செய்ய, உனக்கு ஊழியம் தந்தாருன்னா உனக்கு உண்டாயிருக்கிறத விற்று ஊழியம் செய்யணும். புரியுதா? இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யவான் இடத்திலே சொன்னது. ஒரு வாலிபன், மிகுந்த செல்வந்தன், ஆண்டவரே, நான் வார்த்தைகளுக்கு, உடைய கற்பனைகளுக்கு, கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறேன், நான் உம்மை பின்பற்றி வர விரும்புகிறேன் என்று கேட்கிறான். அவர் சொல்றாரு, இல்லப்பா, உனக்கு ஒரு குறை இருக்கு. உனக்கு உண்டாயிருக்கிற செல்வங்கள், மிகுந்த செல்வத்தை விற்று ஏழைகளுக்கு, தரித்திரருக்கு கொடுத்துவிட்டு என்னை பின்பற்றி வாங்குறாரு. கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு நீ எல்லாவற்றையும் விட்டு தான் போனோம். நீ கிறிஸ்துவின் பெயரால் காணிக்க வாங்கி சம்பாதிக்க கூடாது. முட்டாள் கிறிஸ்தவனே, முட்டாள் பரிசுத்தவானே, நீ எந்த பரிசுத்தவானி? யார் உன்னை பரிசுத்தமாக்கினவர்? உன் இருதயம் முழுவதும் பணம், பணம், சொத்து, பொருள், பணாசை, பொருளாசையான விக்கிரகம் உன் இருதயத்திலே நிறைந்திருக்கிறது. உன்னை யார் பரிசுத்தவானாக்கினார்? யார் உன்னை தீர்க்கதரிசியாக்கினார்? யார் உன்னை கிறிஸ்துவின் சபைக்கு கண்காணியாக, ஊழியக்காரனாக, போதகராக மாற்றினார், நியமித்தார்? கர்த்தரா? பரிசுத்த ஆவியானவரா? இந்த கேள்விகளுக்கு உன்னால் பதில் சொல்ல முடியுமா? போலி பரிசுத்தவான்களே, போலி காணிக்கை பொறுக்கிகளே, போலி தேவனுடைய மனுஷர்களே, நீங்கள் எங்களுக்காக திறப்பிலே நிற்கிறீர்களா? முதலாவது உன் ஆத்மாவை காத்துக்கொள் மகா பாவியே. பிறகு மற்றவங்களுக்காக திறப்பில இல்லை. தேவன் சொல்லுகிறார், நான் தேசத்தை, நான் பூமியை அழிக்காதபடிக்கு ஒருவனை தேடினேன், திறப்பிலே நிற்க. நீயே மகா பாவி, நீயே பொருளாசையனும் பண ஆசையனும் விக்கிரகத்தை இருதயத்திலே நிலைநிறுத்தி வைத்திருக்கிற மகா பாவி, நீ மகா துஷ்டன், நீயே பிசாசு, நீ எங்களுக்காக திறப்பிலே நிற்க போறியா? இவர்களை பின்பற்றுகிற முட்டாள், ஆசீர்வாதம், அடையாளம், அற்புதம் தேடி அலைகிற பரிசுத்த முட்டாள் கிறிஸ்தவர்களே, புத்தியே இல்லையா உங்களுக்கு? எது காணிக்கை? எது காணிக்கை? பணமா? இந்த பிரபஞ்சத்தையே, நீ காண்கிற காணப்படாத அனைத்தையும், உலக சம்பத்துகள் அனைத்தையும் உருவாக்கி படைத்தவர் அவர். அவருக்கு நீ பிச்சை காணிக்கை கொடுக்கணுமா? அவர் வாழ்வதற்கு யாரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள்? இங்கே எரேமியா தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் புத்திரர், அதாவது தெரிந்து கொள்ளப்பட்ட இறை மக்கள், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவனா என்பதை நினைத்து பார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அல்லது எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. எருசலேமின் தீர்க்கதரிசிகளிடமிருந்து திகைத்து திடுக்கிடத்தக்க மகா பெரிய பொய்கள் வெளிப்படுகிறது. சகல கள்ள தீர்க்க தரிசனமும், சகல கள்ள போதகங்களும், கள்ள ஆசீர்வாதங்களும் எருசலேமின் தீர்க்கதரிசிகளிடமிருந்தே வெளியே வருகிறது. யார் இவர்கள்? நீ தெரிந்து கொள்ளப்பட்டவனா? முதலாவது அதை தெரிந்து கொள். நீ ரட்சிக்கப்பட்டவங்கிற, ஆவி அபிஷேகம் பெற்றவங்கிற, ஆவியானவர் எனக்குள்ளே வழிந்து ஓடிக்கொண்டிருக்கிறார் என்கிற, நான் பரிசுத்தவான் என்கிற, நான் தேவனுடைய மனுஷன் என்கிற, நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனா? என்றைக்கு புறஜாதிகள் தேவனுடைய கர்த்தருடைய திருச்சபையில் அங்கம் வைக்க ஆதிக்கம் செலுத்த தொடங்கினார்களோ, கிறிஸ்துவை அறியாத புறஜாதிகள் மனம் திரும்பி பாவங்களை விட்டு, பண ஆசையை விட்டு விலகி மனம் திரும்பி தேவ சமூகத்திலே வந்து கிறிஸ்துவை இரட்சகராக, சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத மகா பாவிகள் எல்லாம் திருச்சபையிலே ஆசீர்வாதங்கள் தேடி, பதவி தேடி, பட்டம் தேடி
உலக அந்தஸ்துக்களுக்காக திருச்சபைகளுக்குள்ளே வேஷதாரிகளாய் வந்தேறினார்களோ அன்றே இந்த புரட்டு உபதேசங்களும் கள்ள தீர்க்க தரிசனங்களும் மலிந்து விட்டது, கள்ள ஆசீர்வாதங்களும். தேவன் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறாரா? ஒவ்வொரு ஊழியக்காரனும், ஒவ்வொரு போதகனும், ஒவ்வொரு ரெவரண்டும், ஒவ்வொரு பேராயரும், ஒவ்வொரு தீர்க்கதரிசியும், ஒவ்வொரு கள்ள பரிசுத்தவானும் யோசிக்க வேண்டியது, நீ முதலாவது யோசி. உன்னை தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலாக தெரிந்து கொண்டிருக்கிறாரா? நீ யாரை போல இருக்கிறாய்? இஸ்ரவேல் என்று பெயர் பெற்ற யாக்கோபு முதலாவது எப்படி எத்தனும் ஏமாற்று காரணமாக இருந்தானோ, சொந்த தகப்பன் ஈசாக்கையும் உடன் பிறந்த சகோதரன் ஏசாவையும் எப்படி வேஷம் போட்டு ஏமாற்றி வஞ்சித்தானோ, அதே வஞ்சகர்களாய், அதே ஏமாற்றுக்காரர்களாய், வேஷதாரிகளாய் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் இஸ்ரவேலர்களாக மாற்றப்படவில்லை. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு உத்தம தெரிந்து கொள்ளப்பட்ட இறைமக்களாக, இஸ்ரவேல் என்ற பெயர் பெற்றவர்களாக நீங்கள் மாறவில்லை. நீங்கள் பழைய யாக்கோபாக இருக்கிறீர்கள், எத்தனும் ஏமாற்றுக்காரர்களுமாய் இருக்கிறீர்கள். உணர முடிகிறதா இல்லையா? பணம் சம்பாதிக்கிறதுக்காக, காணிக்க பணம் சம்பாதிச்சு உலகம் பூரா கொடி கட்டி பறக்கிறதுக்காக நீ கர்த்தருக்கு காணிக்க, ஊழியங்களுக்கு காணிக்க, டிவி சேனல் தீர்க்கதரிசி டிவி சேனலுக்கு காணிக்க, பிரசங்கங்களுக்கு காணிக்க, உன்னை ஆசீர்வதிக்க காணிக்க, உனக்கு ஜெபிக்க காணிக்க, உனக்கு கள்ள புரட்டு உபதேசம் போதனை செய்ய உனக்கு காணிக்க. மகா பாவிகளே, எங்கே செல்வீர்கள்? எங்கே செல்ல போகிறீர்கள்? நித்திய அழிவை தேடிக்கொண்டிருக்கிறவர்களே, உங்களை பின்பற்றுகிறவர்களையும் கசக்கி பிழிந்தவருடைய உழைப்பின் பலன் முழுவதையும் காணிக்கையாக வாங்கி நீங்கள் கொடிகட்டி பறக்கிறீர்கள். உலக செல்வந்தர்களின் வரிசையில இடம் பிடிக்க தேடுகிறீர்கள். நீ எங்கே போவாய்? நரக பாதாளத்திற்கு செல்ல போகிறாய். மறந்து விடாதே. கர்த்தர் கேட்கிறது, இஸ்ரவேல் புத்திரர், தெரிந்து கொள்ளப்பட்ட எத்தர்களும் ஏமாற்றுக்காரர்களுமாய் இருந்தவர்கள் கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனால் கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் மீட்டு ரட்சிக்கப்பட்டு கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டவர்களாய், தேவனுடைய பிள்ளைகளாய், இறை மக்களாய் மாற்றம் பெற்றவர்கள். அதான் இஸ்ரவேல் புத்திரர். சுத்தமான பாத்திரத்தில் கரை திரையற்ற, வெளியிலும் உள்ளிலும் உள்ள பாவக்கரையும் வெளியே பளபளப்பாகவும் இருக்கிற பாத்திரம் அல்ல, உள்ளும் புறம்பும் சுத்திகரிக்கப்பட்ட சுத்தமான பாத்திரம், புடமிடப்பட்டு வெள்ளியும் பொன்னுமான பாத்திரங்கள், நெருப்பு குகையிலே புடமிடப்பட்டு, உருக்கி புடமிடப்பட்டு, கிறிஸ்து தெளிக்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரங்கள். அதான் இஸ்ரவேல் புத்திரர், தெரிந்து கொள்ளப்பட்ட இறைமக்களாகிய, பரிசுத்தமாக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட இறைமக்களாகிய இஸ்ரவேல் புத்திரர். சுத்தமான பாத்திரத்தில், அந்த சுத்தமான பாத்திரம் உன் இருதயம், உன் ரட்சிப்பின் பாத்திரம் அது, உன் ரட்சிப்பின் பாத்திரம் அது. நீ கர்த்தருக்கென்று முழுமையாக கொடுத்திருக்கிறாயே, உன் இருதயம், உன் முழு உள்ளம், முழு ஆத்மா, முழு மனது, முழு சிந்தை, முழு ஆவி, முழு பலம், இவைகளை உள்ளடக்கிய உன் முழு இருதயம். அதான் புடமிடப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவி பரிசுத்தமாக்கப்பட்ட சுத்தமான பாத்திரம். அந்த பாத்திரத்தை, அந்த பாத்திரத்திற்குள்ளே, அந்த பாத்திரத்தையும் கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுத்து, உன் ரட்சிப்பின் பாத்திரமாகிய உன் முழு இருதயத்தையும் கர்த்தருக்கு காணிக்கையாக வைத்து, நீ சத்தியவசனத்தை போதித்து நற்செய்தியாகிய கிறிஸ்துவை குறியறிவித்த அந்த நற்செய்தியாகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற இறை மக்களுடைய ஆத்துமாக்களையும் நீ காணிக்கையாக கொண்டு செல்ல வேண்டும். அதான் சொல்கிறார், சுத்தமான பாத்திரத்தில் காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருகிறது போல உன் இருதயத்தை சுத்தத்தோடு, உள்ள தூய்மையோடு, மன தூய்மையோடு, உன் முழு பலத்தோடு, உன் முழு ஆவியோடு, உன் முழு இருதயத்தோடு, நீ உன்னையே, உன் முழு சிந்தனைகளோடு, வேற எந்த உலக சிந்தனையும் இருக்கக்கூடாது, பணம் சம்பாதிக்கிற ஆசைகளே இருக்கக்கூடாது. நீ ஆலயத்துக்கு போகும்போது தேவனுடைய வார்த்தை உன்னை உயிரூட்டும், உன்னை பலப்படுத்தும், உனக்கு ஜீவ போஜனம், ஜீவ மன்னா, வானத்தின் மன்னாவாகி ஜீவ மன்னா, ஜீவ உணவு உனக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு போ.
இருதயத்தை அவருக்கு கொடுத்துடு. யாராவது கொடுத்துட்டு போறீங்களா? ஏன்னா பிரசங்கிக்கிறவனே கொடுக்கறது இல்லையே, தெரியாத எதை கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுக்கணும்னு. அதனால தானே பணம் தசம பாகம் அவன்கிட்ட இல்லைன்னா வட்டிக்கு வாங்கியாவது கொடு. கள்ள உருட்டு பிரசங்கம் பண்றான். போலி பரிசுத்தவான்கள், சத்தியவாசனம் இவர்களுக்கு தெரியாது. வெறும் ஆசீர்வாதம், அற்புதம், அடையாளம் மட்டும்தான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. அதையும் உண்மையாக உத்தமமாக சத்திய ஆசீர்வாதங்கள், வேத வசனம் சொல்லுகிற உண்மையான ஆசீர்வாதங்களை இவர்களுக்கு பிரசங்கிக்க தெரியாது. உருட்டத்தான் தெரியும். நீ ஒன்னு வச்சா, நீ ஒன்னு கொடுத்தா உனக்கு 10 கிடைக்கும், நீ ஒன்னு வச்சா 100 கிடைக்கும், ஒன்னு வச்சா லட்சம் கிடைக்கும். உருட்டு பிரசங்கம் பண்ணதான் தெரியும். நீ அதை புரிந்து கொள் கிறிஸ்தவனே. நீ எங்கே சென்று கொண்டிருக்கிறாய்? இந்த கள்ள போதனைகளை, உருட்டு பிரசங்கங்களை கேட்டு கள்ள ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்காக நீ எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறாய்? இன்றைக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும், ஒவ்வொரு பரிசுத்தவானும், ஒவ்வொரு ஊழியக்காரனும் எத்தனும் ஏமாற்றுக்காரனுமாய்த்தான் இருக்கிறான். அதை மறந்து விடாதே. அவர் சொல்லுகிறார், உங்கள் சகோதரர் எல்லாரையும். அதே ஏசாயா 66ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் 2வது வார்த்தை, உங்கள் சகோதரர் எல்லாரையும். உங்கள் சகோதரன் யாரு? உன் உடன் பிறந்த சகோதரர்களும் சகோதரிகளும், உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய உன் தாய் தகப்பனும், உன் வீட்டார் அனைவரையும். அவர்கள் கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் சகோதரர்கள். கிறிஸ்துவுக்குள் நாம் அனைவரும் சகோதரர்கள். நீ கூடி வருகிற திருச்சபையில் இருக்கிற அனைத்து விசுவாசிகளும், போதகர்களும், சபை மூப்பர்களும், விசுவாசிகளும் அனைவரும் கிறிஸ்துவுக்குள் சகோதரர்களும் சகோதரிகளுமே. உன் வீட்டில் அப்பனும் அம்மையுமா இருக்கலாம், ஆலயத்திற்குள் வந்து விட்டால் என்றால் நீ கிறிஸ்துவுக்குள் சகோதரர்களாய் சகோதரிகளாய் இருக்கிறீர்கள். அங்க போதகர் என்று வித்தியாசம் ஒன்றும் இல்லை. போதகனும் கிறிஸ்துவுக்குள் சகோதரனே. அதை புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை அவர் சொல்லுகிறார், உங்கள் சகோதரர் எல்லாரையும். அவர்கள் எவர்கள்? சுத்தமான பாத்திரங்களில் தங்கள் இருதயங்களையே சுத்தமான பாத்திரமாக காணிக்கையாக படைக்கிறவர்கள். தங்களுக்கு உண்டாயிருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்திலே காணிக்கையாக கொண்டு படைக்கிற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகள். யார் தேவ பிள்ளை? அந்நிய பாஷை பேசுறவனா? காணிக்கை வாங்குறவனா? காணிக்கை வாங்கி அவங்களை ஆசீர்வதிக்கிறவனா தேவனுடைய பிள்ளை? இல்லை. தன் முழு இருதயத்தையும், தன் முழு ஆத்மாவையும், தன் முழு மனதையும், தன் முழு சிந்தையையும், தன் முழு பலத்தையும், தன் முழு ஆவியையும் கர்த்தருக்கு காணிக்கையாக படைத்து விட்டவன் அவன்தான் தேவனுடைய பிள்ளை. அவன்தான் தேவனுடைய மனிதன். அவன்தான் கிறிஸ்தவன். அதை புரிந்து கொள்ளும். அவர்கள் உங்கள் சகோதரர் எல்லாரையும். அவர்கள் அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள், அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள், உத்தம கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவனுக்குள்ளும் அவன் கிறிஸ்துவுக்குள்ளும் இணைந்து ஒன்றித்து வாழுகின்ற, கிறிஸ்துவில் நற்கனி கொடுக்கின்ற, கிறிஸ்துவின் பண்பியல்புகளை, கிறிஸ்துவின் குணாதிசயங்களை தன்னில் செயல்படுத்தி வெளிப்படுத்தி காண்பிக்கின்ற செயல்படும் கிறிஸ்தவனே. கள்ள விசுவாசி அல்ல, அற்புத அடையாளம் செய்கிற விசுவாசி அல்ல. நீ அதை புரிந்து கொள். கிறிஸ்துவனுக்குள் வாழ வேண்டும். நீ கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும். கிறிஸ்துவின் ஆவியானவரும் நீயும் உன்னுடைய ஆத்மாவும் ஒன்றாக இணைந்து நீ கிறிஸ்துவில் கிறிஸ்துவை உன்னில் வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவ செயல் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்த கிறிஸ்துவை போல் உன்னில் கிறிஸ்துவின் குணாதிசயங்களும் கிறிஸ்துவின் பண்பியல்புகளும். கட்டுண்டவர்களை விடுதலையாக்க வேண்டும், சிறைப்பட்டவர்களை மீட்டுக் கொண்டு வர வேண்டும், வியாதியஸ்தரை குணப்படுத்த வேண்டும், பிசாசுகளின் பிடியில் சிக்கின்றவர்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும். நன்மை செய்கிற கூலி வாங்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து யாரிடத்தில் ஆகிலும் காணிக்கை வாங்கினார் என்று உனக்கு சொல்லப்படுகிறதா? நீ படித்திருக்கிறாயா? கேள்விப்பட்டிருக்கிறாயா? நீ காணிக்கை வாங்குற, அற்புதம் செய்கிற. என்ன அற்புதம் செய்கிற? நீ பிசாசினுடைய கைக்கூலி. அந்த பிசாசோடு ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறாய். பேய்களோடு, பிசாசுகளோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு, உடன்படிக்கை செய்து கொண்டு நீ பக்தி வேடம் போடுகிறாய். பேய் விரட்டுகிறாய், பிசாசு விரட்டுகிறாய். கட்டவிழ்க்கிறேன் என்று சொல்லுகிறாய். நீ பிசாசின் கட்டுக்குள்ளே அவனை ஆழமாய் கட்டுகிறாய்.
உனக்கு கட்டவிழ்க்கிறதுன்னா என்னன்னு தெரியாது. கட்டவிழ்க்கிற, கட்டுகிற, நீ யாருக்குள்ள கட்டுற? உன்னிடத்தில் அற்புதம் தேடி, அடையாளம் தேடி, விடுதலை தேடி வருகிற ஜனக்கூட்டங்களை அவர்களிடத்திலே காணிக்கை வாங்கி கொண்டு பிசாசுகளின் மாய வலைகளை கட்டுகிறாய். யாரை கட்டவிழ்கிறாய்? ஒரு பிசாசுக்கு அடிமையாக கட்டப்பட்டிருக்கிறவனே, அதுகிட்ட இந்த அதை விட பலத்த பிசாசுக்கு கையில ஒப்படைச்சி இந்த பிசாச முதலாவது கட்டியிருந்த பிசாச அவுத்து விட்டு, ஏன்னா எல்லாம் பிசாச விரட்டாது, இந்த பிசாசு அந்த பிசாசோடு சேர்ந்து கொள்ளும். தன்னிடம் அதிக பலம் உள்ள பிசாசோடு சாதாரண பிசாசு இணைந்து கொள்ளும். அவைய கூட்டணி போட்டு இவனை விடுதலையாக்குற மாதிரி நடிப்பாங்க. நீ நடித்து காட்டுகிறாய். உன்னிடத்தில் என்ன வல்லமை இருக்கிறது? பிசாசை துரத்த எரிக்கிறேங்கிற பிசாசு நீ எரிக்க முடியாது. பிசாசுகளை எரிப்பது, பாவிகளை எரிப்பதும் தேவனுடைய வேலை. நீ அதை கையில் எடுக்கிற. ஒருத்தனை ரட்சிக்கவே முடியாது. நீயே ரட்சிக்கப்படாதவன் மற்றவர்களை ரட்சிப்பாயா? உன் இருதயத்திற்குள் இருக்கிற பொருளாசை, பண ஆசை, சம்பாத்திய இச்சை என்னும் விக்கிரகம் உன் இருதயத்தை விட்டு விலகல. அதை விட்டு விலகவே முடியாத நீ மற்றவர்களை ரட்சிக்க போகிறாயா? முதல்ல பணத்தை எல்லாம், பண ஆசையை விட்டு விலகு. நீ உனக்கு இருக்கிற சொந்த சம்பாத்தியம், உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய ஆஸ்திகள் அனைத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடு. அப்புறம் நீ காணிக்க வாங்கி சேர்த்து வச்சிருக்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணத்தை ஏழைகளுக்கு திருப்பி கொடு. கொடுத்துக்கிட்டு நான் பரிசுத்தவான் சொல்லு, நான் ரட்சிக்கப்பட்டவன் சொல்லு. நீ எப்ப காணிக்க வாங்குறியோ நீ பாவியாக இருக்கிறாய். பொருளாசை, பண ஆசை, சம்பாத்திய இச்சைகளுக்காக கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பரிசுத்தவான் என்று உன்னை கூறிக்கொள்ளுகிறாய். எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்துக்கு வர முடியுமா? உன்னால முடியுமா? நீ உன்னை பரிசுத்தவான் என்று சொல்கிறாயே. பல லட்சம் கோடி, பல ஆயிரம் கோடி, பல 100 கோடி, பல லட்சம் காணிக்கை பணம் வாங்கி சம்பாதித்து ஐஸ்வர்யவானாக மாறியிருக்கிறாயே, ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்கிறாயே. இவைகளை எல்லாம் ஏழைகளுக்கு தானமாக கொடுத்துவிட்டு வெறும் உடுத்திருக்கிற துணியோடு, காலில் போட்டிருக்கிற செருப்போடு, நீ உண்ட உணவோடு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்ய வர முடியுமா? உன்னால வருவியா? அப்ப நான் ஏத்துக்கிறவன். நீ பரிசுத்தவான், நீ தேவனுடைய ஊழியக்காரன். இல்லன்னா மகா பாவியப்பா, நீ பிசாசின் கைக்கூலி, நீ அந்தி கிறிஸ்து, நீ கள்ள தீர்க்க தரிசி, நீ கள்ள ஊழியக்காரன், கள்ள பரிசுத்தவான் என்று சொல்லுவேன். இதான் வேதம் சொல்லுது. இங்கே சொல்லுகிறார், அவர்கள் உங்கள் சகோதரர் எல்லாரையும், உன் வீட்டார் மட்டுமல்ல, உன் உடன் பிறந்த சகோதரர்கள் மட்டுமல்ல, உன் உடன் பிறந்த சகோதரிகள், சகோதரர்கள், உன்னை பெற்றவர்கள், தாய் தகப்பன், உன் மாமன் மாமியார், உன் மனைவி மக்கள், இவர்கள் மட்டுமல்ல, உன்னை சூழ்ந்து வாழுகிற இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற புற ஜாதி ஜனங்கள், புற மதத்தவர்கள் அனைவரும் உன்னுடைய சகோதரர்கள். உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? உன் ஜாதி ஜனம் மட்டுமல்ல, நீ ஜாதி வரியனா இருக்கிற, பரிசுத்தவான் ஜாதி வரி பிடிச்சவனா இருக்க. காணிக்கைகளுக்காக ஊழியத்துக்கு வந்துட்டு ஜாதியை ஜாதி குத்தி பேசுற. உனக்கு ஜாதி வரி இல்லையா? ஜாதி ஒழிக்க வந்தியா? நீ முதலாவது உன் சாதி என்னவென்று வெளிப்படையா சொல்லி அந்த சாதியிலிருந்து வெளியே வா. புற சாதிகளை ஏன் கேவலப்படுத்துகிறாய்? சாதி ஒழிக்க உனக்கு அதிகாரம் தந்தாரா? இயேசு கிறிஸ்துவின் மந்தையில் புற ஜாதி ஜனங்களும் தெரிந்து கொள்ளப்பட்ட இறை மக்களாகிய இஸ்ரவேலர்களும் யூதர்களும் உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களினங்களும் புற ஜாதிகளிலும் இருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், இறை மக்கள், இயேசு கிறிஸ்துவின் மந்தையில ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனுமாக மாறுகிற அன்று தான் இந்த உலகத்திலிருந்து, இந்த பூமியிலிருந்து சாதி ஒளியும். உன்னால் முடியாது. சாதி உழைப்பு கள்ளனே, திருடனே, ஏமாற்று பேர்வழிகளே, சாதி வெறி உன் இருதயத்தில் ஊறி கிடக்கிறது. உன்னை யாரும், உன் சாதியை யாரும் அங்கீகரிக்கவில்லை. உன்னை தேவனுடைய மனுஷனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால மற்றவங்களை எல்லாம் சாதி வரி பிடித்தவர்கள் என்று நீ மழுப்பிக் கொண்டிருக்கிறாய். உங்களுக்குள்ள சாதி வரி இல்ல, எனக்குள்ள சாதி வரி இல்லைன்னா நான் மற்ற சாதியை பத்தி பேசக்கூடாது. நீ பேசுற, உனக்குள்ளே ஒளிந்து கிடக்கிறது. உன் இருதயம் முழுவதும் சாதி வரி நிறைந்திருக்கிறது. பேய் பிடித்திருக்கிறாய். நீ பக்தி வேடம் போடுகிறாய் சாதி வரியற்றவன் என்று. நீ கிறிஸ்தவன் சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்கு? எல்லாருக்கும் தான் கேட்கிறேன்.
கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கிறிஸ்துவுக்குள் உயர்ந்தவனும் இல்லை, தாழ்ந்தவனும் இல்லை, தீட்டானவனும் இல்லை, தீட்டுப்பட்டவனும் இல்லை. தீட்டுப்பட்டவர்களை, புறக்கணிக்கப்பட்டவர்களை, அடிமைப்படுத்தப்பட்டவர்களை மீட்டு ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து வந்தார். பாவிகளை மீட்டு ரட்சிக்கவே, காணாமல் போனவைகளை தேடி கண்டுபிடித்து ரட்சிக்கவே, மீட்டுக் கொள்ளவே இயேசு கிறிஸ்து வந்தார். இதை இவனுக்கு ஏன் சொல்ல தெரியல? நீ சாதி ஒழிக்க வந்திருக்கிறேங்கிற, நீ இப்படிப்பட்ட புறம்போக்குகள் எல்லாம் வந்து பரிசுத்தவான் கிறிஸ்துவன் சபை, கிறிஸ்துவன் சபையை கூறு போட்டு வித்துட்டீங்களாப்பா. நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக. வியாபாரிகள் கிறிஸ்துவையும் கிறிஸ்துவின் சத்திய வசனங்களையும் சத்திய வேத வசனங்களையும் கிறிஸ்துவையும் கிறிஸ்துவின் ரத்தத்தையும் கிறிஸ்துவின் ஆவியையும் கிறிஸ்துவின் சபையையும் கூறு போட்டு வைக்க தொடங்கிட்டீங்களே. அவன் பட்டம் சூட்டிக் கொள்கிறாய். செல்ஃப் ப்ரொக்ளைம்டு ப்ராப்பர்ட்ஸ், செல்ஃப் ப்ரொக்ளைம்டு செயின்ட்ஸ், சுயமாக தங்களை தாங்களே பரிசுத்தவான்கள் என்று அறிமுகப்படுத்திக் கொள்கிறீர்கள். சுயமாக தங்களை தாங்களே நீங்களே உங்களை தீர்க்கதரிசிகள் என்று அழைத்துக் கொள்கிறீர்கள். புரியல? முதலாவது நீ குணப்படப்பா, அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு பிரசங்கி. அதுக்கப்புறம் உனக்கு இருக்க ஆஸ்தி சம்பத்து, நீ கிறிஸ்துவின் நாமத்தினால் சம்பாதித்து கொள்ளையடித்து திருடி கொள்ளையடித்த காணிக்கை பணம் அத்தனையும் எடுத்து ஏழைகளுக்கு கொடுத்துட்டு ஒன்றுமில்லாதவனாகவா கிறிஸ்துவ ஊழியம் செய். கிறிஸ்து எனக்கு உடுக்க உடையும் உண்ண உணவும் படுக்க தங்க இடமும் தருவார். அவர் என்ன சொன்னாரு? சீடர்களை அனுப்புகிற போது வழிக்கு பையையோ பணத்தையோ ஒரு ஜோடி டிரெஸ்ஸையோ ஒரு ஜோடி செருப்பையோ கொண்டு போகாத, கைத்தடியை கூட கொண்டு போகாத. அப்படித்தானே? நீ எங்க என்னெல்லாம் கொண்டு போற? காணிக்க வாங்கி வைக்கிறதுக்கு சூட்கேஸ் கொண்டு போற. உனக்கு முன்பாக வைக்கப்படுகிறதை மட்டும் குடித்து புசி. தண்ணீரை தந்தா தண்ணீரை மட்டும் குடி. அவனுக்கு இருக்கிறது தான் உனக்கு தர முடியும். வட்டிக்கு வாங்கி உனக்கு தர முடியாது. எவனாவது அந்த கட்டளையை கீழ்ப்படுகிறாயா? இயேசு கிறிஸ்து 12 சீடர்களுக்கும் வேறு 72 சீடர்களுக்கும் அந்த கட்டளையை தானே கொடுத்தாரு. உனக்கு தரலையா? காணிக்க வாங்க சொன்னாரா? வாங்கி சம்பாதினாரா? பிச்சைக்கார வயல்களா, சாதி வரி பிடிச்ச பிச்சைக்காரர்களே, காணிக்கை பொறுக்கும் பிச்சைக்காரர்களே, கொடுக்கலன்னா சபிப்பியா? இந்த சாபங்கள் எல்லாம் உனக்கு தான் வரும். உன் சந்ததிக்கு, உன் பொண்டாட்டிக்கு, உன் பிள்ளைக்கு, உன் சந்ததிகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு, உன் வம்சத்துக்கு தான் வரும். இறை மக்களுக்கு வராது. அதை புரிந்து கொள். அவர் சொல்லுகிறார், சகல ஜாதிகளிலும் இருந்து தங்கள் சகோதரர் எல்லாரையும் அவர்கள் குதிரைகளின் மேலும் ரதங்களின் மேலும் குலாரி வண்டிகளின் மேலும் கோவேறு கழுதைகளின் மேலும் வேகமான ஒட்டகங்களின் மேலும் சகல ஜாதிகளிடத்திலும் இருந்து. இந்த வசனம் நிறைவேறும் காலம் வரை இந்த உலகத்தில் ஜாதி இருக்கத்தான் செய்ய, நீ ஒழிக்க முடியாது. பொய்யர்களே, மகா பொய்யர்களே, நீங்களும் உங்கள் ஜாதியை விட்டு விலக மாட்டீர்கள். ஜாதி வரியை விட்டு ஜாதியை உங்களால் ஒழிக்கவும் முடியாது இந்த வசனம் நிறைவேறுகிற நாள் வரை. புரியுதா? அதான் சொல்லியிருக்காரு, சகல ஜாதிகளிலும் இருந்து. இந்த உலகத்துல 4600க்கு அதிகமான ஜாதிகள் இருக்கிறது பூமி எங்கிலும். சகல ஜாதிகளிலும் இருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட இறை மக்களை, தெளிக்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பாவங்களை சுத்திகரிக்கப்படுகிற பரிசுத்தமாக்கப்படுகிற இறை மக்களின் ஆத்துமாக்களை தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திற்கு, எருசலேமுக்கு, தேவனுடைய ஆலயத்திற்கு காணிக்கையாக கொண்டு வருவார்கள். கர்த்தர் எதிர்பார்க்கிற காணிக்கை என்ன? பணமா? காரா? ஏரோப்ளைனா? லட்சக்கணக்கில் காணிக்க பணமா? இல்ல கோடிக்கணக்கில் காணிக்க பணமா? கர்த்தர் உன்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? அவர் சொல்லுகிறார், சகல ஜாதிகளிலிருந்து எருசலேமில் உள்ள கர்த்தருக்கு காணிக்கையாக என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வருவார்கள். நீ எந்த காணிக்கையை கர்த்தருக்கு கொடுக்கிறாய்? மக்களுக்கு என்ன போதிக்கிறாய்? எதை காணிக்கையாக கேட்கிறாய்? வாரந்தோறும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு உபவாச கூட்டத்திலையும் நீ காணிக்கை பொறுக்கியாகத்தானே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறாய். உன்னிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? சத்தியவசனம் உன்னிடத்தில் இருக்கிறதா? கள்ள ஆசீர்வாதங்களையும் கள்ள அற்புதங்களையும் அடையாளங்களையும் அந்நிய பாஷைகளையும் உளறல் பேச்சுக்களையும் தவிர உன்னிடத்தில் சத்தியவசனம் இருக்கிறதா?
இருந்திருந்தா இந்த வசனம் உனக்கு தெரிஞ்சிருக்குமே. அவர் உங்களிடத்தில், ஊழியக்காரர்களே, விசுவாசிகளே, உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காணிக்கை உன் ஆத்மாவை மட்டுமல்ல, உன் முழு இருதயம், உன் முழு ஆத்மா, முழு மனது, முழு சிந்தை, முழு ஆவி, முழு பலத்தோடு உன் இருதயத்தை, உன் ரட்சிப்பின் பாத்திரமாகிய இருதயத்தையும் உன் புற உடலையும் கிறிஸ்துவுக்கு அர்ப்பணம் செய்துவிடு. அப்பொழுது நீ உன்னை சூழ்ந்திருக்கிற புறஜாதி ஜனங்களில் இருந்து கிறிஸ்துவுக்கென்று மீட்டு ரட்சிக்கப்படுகிற, மனம் திரும்பி கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற தேவ ஜனங்களுடைய ஆத்துமாக்களை சுத்தமான பாத்திரத்தில் கர்த்தருக்கு காணிக்கையாக எருசலேமில் இருக்கிற தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்து காணிக்கையாக படைப்பாய் என்று சொல்லுகிறார். இதை உன்னால என்னைக்கு வர செய்ய முடிஞ்சிருக்கா? உனக்கு பின்னாடி 1,00,000 பேர் கூடலாம், 1 கோடி பேர், பல கோடி பேர் உன்னை தேவனுடைய மனுஷன் என்று புகழலாம். இதுல ஒரு நாயாயிலும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா? கர்த்தருக்கு காணிக்கையாக நீ அவர்களை கர்த்தருடைய காணிக்கையாக கர்த்தருக்கு என்று படைத்திருக்கிறாயா? நீயே ஒன்ன படைக்கலையே. உன் இருதயமே பண ஆசை பிடித்த விக்கிரக தோப்பாக இருக்கிறதே. நீ எப்படி கர்த்தருக்கு உன்னை கொடுத்திருப்பாய்? புரியுது? அவனுக்கு புரியலனா புரிகிற வரைக்கும் ஊழியத்தை விட்டு விலகிரு. சத்தியம் உனக்கு அறிவிக்கப்படுகிற வரைக்கும், சத்தியத்தை நீ கற்றுக்கொள்ளுகிற வரைக்கும், உன் இருதயத்தை முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு சிந்தையோடும், முழு ஆவியோடும், முழு பலத்தோடும், இதெல்லாம் இருதயத்துக்குள்ளதான் இருக்கு. அதான் முழு இருதயத்தையும் கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுக்கிற வரைக்கும் நீ ஊழியத்தை விட்டு விலகிரு. காணிக்கை பொறுக்கியே, பிச்சைக்காரனே, கிறிஸ்துவை விற்று பணம் சம்பாதிக்கிற வியாபாரிகளே, நீ கிறிஸ்தவன் என்று சொல்லாதே. நீ இந்த சத்தியத்தை கற்றுக்கொள்ளுகிற வரை ஊழியத்தை விட்டு விலகி போ. வாங்கின காணிக்கையெல்லாம் திருப்பி கொடு. எத்தனை ஆண்டுகளாக காணிக்கை வாங்குகிறாயோ, எத்தனை லட்சம் கோடி காணிக்கை வாங்கி இருக்கிறாயோ, எல்லாவற்றையும் திருப்பி கொடு. இல்லைன்னா ஊழியம் செய்யாத. உன்னால ஒரு ஆத்மாவை கூட ரட்சிக்க முடியாது. ஏன்னா நீயே ரட்சிக்கப்படவில்லை. உன் இருதயம் பண ஆசையினால் கொழுத்து விக்கிரக தோப்பாக மாறி இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு அங்கு இடமில்லை, சத்திய ஆவியானவருக்கு இடமில்லை, சத்திய வசனத்திற்கு இடமில்லை. நீ எப்படி மற்றவர்களை ரட்சிப்பாய்? உனக்கு பின்னாடி கூட்டம் கூட்டிட்டு இருக்க. நீ கிறிஸ்துவ அண்டையில வழி நடத்தவில்லை ஒரு ஆத்மாவை கூட. காரணம், நீயே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவனுடைய வார்த்தைகளை நீ நம்பவில்லை. சத்திய வசனங்களின் பேரில் நம்பிக்கையே இல்லாத நீ கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரன், பரிசுத்தவான் இல்லையா? உன்னை பரிசுத்தவான் ஆக்கினாரு. லட்சணம் கெட்டவர்களே, அருவருப்பின் ஆவிகளால் நிறைந்து உளறல் பாசைகளை பேசி ஆவியிலே, பரிசுத்த ஆவியிலே நிரம்பி வழிகிறோம் என்று சொல்கிறவர்களே, உன் அருவருப்பு உன் வாயிலிருந்தும், உன் உடலிலிருந்தும், உன் வாழ்வியல் நிலைப்பாடுகளிலிருந்தும், உன் வாழ்வு நிலை அனைத்திலும், உன் வாழ்வியல் செயல்பாடுகள் அனைத்திலும் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறதே. நீ மனம் திரும்பாத பாவி என்று உன்னை தேவனுடைய மனுஷர் என்கிறார்கள். நீ ஆசீர்வதிக்கிற, காணிக்கை வாங்கி ஆசீர்வதிக்கிற அந்த வாயிலிருந்து காணிக்கை கொடுக்காதவனை பார்த்து சபிக்கிறாய். உன்னை எல்லாம் பரிசுத்தமான என்று நம்புகிறார்களே. நான் எல்லா ஊழியக்காரனுக்கு தான் சொல்றேன். உண்மையான உத்தம ஊழியக்காரர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கிறார்கள். அவர்களை நான் பேசவில்லை. சத்திய வசனத்தை சத்தியமாய் ஞானமாய் பகுத்து போதிக்கிற ஊழியக்காரர்களை நான் பேசவில்லை. காணிக்கை பொறுக்கிகளை பேசுகிறேன். கள்ள அற்புதங்களை, கள்ள அதிசயங்களை, கள்ள அடையாளங்களை, கள்ள ஆசீர்வாதங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிற பொய்யர்களை பேசுகிறேன். உத்தம விசுவாசிகளையோ உத்தம ஊழியக்காரர்களையோ நான் பேசவில்லை. அப்படி யாரும் இல்லை என்று நான் சொல்லவில்லை. அப்படி சொன்னா நான் முட்டாளாயிருவேன். எலியா தீர்க்கதரிசி ஒரு முறை சொன்னான், ஆண்டவரே, எசபேல் என்னை கொண்டு போட திட்டம் வகுத்திருக்கிறாள், எல்லா தீர்க்கதரிசிகளையும் கொன்று விட்டாள், நாளை இந்த நேரத்திற்குள்ளே என்னை கொண்டு போடுவேன் என்று சொல்லி இருக்கிறாள். அதனால் அவளுக்கு பயந்து நான் வந்து ஒளிச்சிருக்கேன், கர்மேல் பர்வதத்தில் வந்து ஒளிச்சிருக்கேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஏய், நீ மட்டும் இல்லப்பா, பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேரை மீதியாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். நீ ஒருத்த மட்டும் இல்ல, இன்னும் 7000 பேர் இருக்காங்க. நீ 7001. நல்லா புரிஞ்சு. அது மாதிரி நான் மட்டும் சத்தியத்தை பேசுறேன்னு நினைக்காத.
என்னை போல தெரிந்து கொள்ளப்பட்ட உத்தம ஊழியக்காரர்கள் காணிக்கைகளுக்காக, காணிக்கை பொறுக்கிகளாக இல்லாமல், பண ஆசையை பின்பற்றாமல், சம்பாத்திய இச்சையை பின்பற்றாமல், உலக புகழை, உலக அந்தஸ்தை, பட்டம் பதவிகளை, உலக மேன்மையை எதிர்பார்க்காமல் தங்களுக்குள்ளவைகளிலிருந்து எடுத்து கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறவர்களும் தங்களையே கிறிஸ்துவுக்கென்று ஒப்புக் கொடுத்தவர்களும் உத்தம ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். இந்த உலகம் எல்லா சாதிகளிலும் இருக்கிறார்கள், புற சாதிகளிலும் இருக்கிறார்கள், புற மதங்களிலும் இருக்கிறார்கள். ரகசிய கரித்தவர்களாக உன்னால முடியலையே. அதனாலதான் சொல்றேன், நீ உன்னை உணர்ந்து மனம் திரும்பி கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு சத்திய வசனங்களால் கற்பிக்கப்பட்டு சத்திய ஆவியானவரால் சகல சத்தியங்களுக்குள்ளும் கற்பிக்கப்பட்டு தேறுகிற ஒரு வேதபாரகனாக, ஒரு போதகனாக, ஒரு ஊழியக்காரனாக நீ மாற்றப்படுகிற வரைக்கும் நீ ஊழியத்தை விட்டு வெளியேறு. கிறிஸ்துவின் சபையை கெடுத்து நாசமாக்காதே என்று சொல்லுகிறார். இல்லைன்னா கர்த்தர் உன்னை நாசமாக்குவார். என் ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் அவனை நான் கெடுப்பேன் என்று சொல்லுகிறார். நீ கெடுக்கப்படல? உன் குடும்பத்துக்குள்ள எத்தனையோ உன்னால் சகிக்க முடியாத பாடுகள் உன் குடும்பத்தில் இருக்க. நீ வெளியில பரிசுத்தவான இடம் போடுற. உன் குடும்பம் சின்ன பின்னமா இருக்கு. உன் பொண்டாட்டி ஒரு வழியில போறா, உன் பிள்ளைகள் எல்லாம் ஒவ்வொரு வழியா போறது, பொறுக்கிகளா நடக்குது. ஏன்? நீ உன்னை ரட்சித்துக் கொள்ளவில்லை, உன்னை நீ ரட்சிக்கப்படவில்லை. நீ மனம் திரும்பாத பாவி. உன் பிள்ளைகளை மனம் திரும்புதலுக்கு நேரம் நடத்த முடியல. நீ பரிசுத்தவான் என்று ஊருக்கு, உலகத்துக்கு பிரசங்கம் பண்ற. கேவலமா தெரியல உனக்கு? தன்னை உணராத நாய்களின் கூட்டமாயிருக்கிறீர்கள். மனம் திரும்பு. இல்லையா ஊழியத்தை விட்டு வெளியேறும். நான் பரிசுத்தவான் சொல்லாத. கிறிஸ்து அருமையானவர்களை அவர் சொல்லுகிறார். ஏசாயா 66 அதிகாரம் 20 வசனத்தின் கடைசி பகுதி. சகல ஜாதிகளிலும் இருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட இறை மக்களுடைய ஆத்துமாக்களை கர்த்தருக்கு காணிக்கையாக எருசலேமில் உள்ள பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வருவார்கள் என்று சொல்லுகிறார். 21 வசனம். அதை மட்டும் சிம்பிளா ஒன்னு சொல்லிட்டு செய்தியை நிறைவு செய்கிறார். அவர்களிலும் சிலர் யார் யார் தானும் ரட்சிக்கப்பட்டு தன் ஆத்மாவையும் தன் இருதயத்தையும் கர்த்தருக்கு ஒப்படைத்து விட்டு அதுபோல தங்களை முற்றிலுமாய் கிறிஸ்துவுக்கென்று ஒப்புக் கொடுத்து கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக இருதயத்தில் ஏற்றுக்கொண்ட இறைமக்களுடைய ஆத்துமாக்களை சகல ஜாதிகளிலும் இருந்து கர்த்தருடைய பர்வதத்திற்கு காணிக்கையாக கொண்டு வந்து படைக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை, அவர்கள் விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, அவர்களிலும் சிலரை ஆசாரியராகவும் லேவியராகவும் தெரிந்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னால் உன் ஆத்துமாவையும் உன் குடும்பத்தையும் உன் குடும்பத்தின் அங்கத்தினர்களையும் உன்னை பெற்ற தாய் தகப்பன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்கள் மனைவி மக்கள் உன் சகோதர சகோதரிகளுடைய கணவன் மனைவி மக்கள் அனைவரையும் உன் பேரப்பிள்ளைகள் அனைவரையும் உன் அயலகத்தார் உன்னை சார்ந்திருக்கிற சூழ்ந்திருக்கிற புறஜாதி ஜனங்கள் பலருடைய ஆத்துமாக்களை நீ மீட்டு ரட்சித்து கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி கிறிஸ்துவுக்கு காணிக்கையாக கொண்டு வந்து படைப்பாயானால் உன்னை தேவன் தமக்கு முன்பாக நிற்கிற ஆசாரியனாகவும் தம்முடைய பரிசுத்த பணிவிடையை செய்கிற லேவியர்களாகவும் மாற்றுவார். நீ இப்ப கள்ள ஊழியன், தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன்னு நீயே சொல்லுகிற. கர்த்தர் சொல்லுகிறார் இல்லைன்னு. நீ இதை செய்தால் புற ஜாதிகளிலிருந்து சகல ஜாதிகளிலும் இருந்து உனக்கு சகோதர சகோதரிகளாக நீ மீட்டு ரட்சித்து கிறிஸ்துவின் நற்செய்தியின் வழியாக சத்திய வசனங்களின் வாயிலாக நீ அவர்களை மீட்டு ரட்சித்து கிறிஸ்துவின் மந்தையிலே கூட்டி சேர்ப்பாயானால் நீ கர்த்தருக்கு ஊழியக்காரனாக இருப்பாய். நீ கர்த்தருடைய சமூகத்திலே பூமியின் ஜனங்களுக்காக தேவ ஜனங்களுக்காக நிற்கிற ஆசாரியனாக இருப்பாய். தேவ ஜனங்களை தேவன் அழித்து விடாதபடிக்கு நீ அவர்களுடைய ஆத்துமாக்களுக்காக திறப்பிலே நிற்கிறவனாயிருப்பான். நீ பணத்துக்காக ஊழியம் செய்கிற, பெருமைக்காக ஊழியம் செய்கிற, சம்பாத்தியத்துக்காக ஊழியம் செய்கிற, பல ஆயிரம் கோடி சம்பாதித்திருக்கிற காணிக்க பணம் வாங்கி நீ வியாபாரி, கிறிஸ்துவை விற்று பணம் சம்பாதிக்கிறாய். பரிசுத்த ஆவியானவரை விற்று பணம் சம்பாதிக்கிறாய். வேதாகமத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை விற்று பணம் வியாபாரம் செய்து பணம் சம்பாதிக்கிறாய். உன்னை ஊழியக்காரனாக தேவன் அங்கீகரிக்கவில்லை. உன்னை ஆசாரியனாகவும்
ஊழியக்கார் லேவியனாகவும் உன்னை தேவன் அங்கீகரிக்கவில்லை, நீயே உன்னை கூறிக்கொள்கிறாய், தம்பட்டம் அடித்துக் கொள்கிறாய். நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி, நான் கிறிஸ்துவின் அப்போஸ்தலன், நான் பரிசுத்தவான், நான் தேவனுடைய மனுஷன் என்று நீயே உனக்கு நீயே தம்பட்டம் அடித்துக் கொள்கிறாய். புரியுதா? அவர் சொல்லுகிறார், அவர்களிலும் சிலரை, எவர்கள் தங்களையும் தங்கள் ஆத்துமாக்களையும் தங்கள் உடன் சகோதர எல்லா ஜாதிகளிலும் இருந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதர சகோதரிகளான பெற்றோர்களையும் கணவன் மனைவிகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் அவருடைய மனைவி பிள்ளைகளையும் சகல ஜாதிகளிலும் இருந்து தேவனுக்கு என்று கிறிஸ்துவுக்கு என்று கிறிஸ்துவின் நற்செய்தியினால் மீட்டு நற்செய்தியினால் வழிநடத்தி அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக வழிநடத்துகிறார்களோ, தேவனுக்கு காணிக்கையாக கர்த்தருக்கு காணிக்கையாக அந்த ஆத்துமாக்களை கொண்டு வந்து படைக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்களை ஆசாரியர்களாக லேவியர்களாக மாற்றுவேன். கர்த்தருடைய ஊழியக்காரர்களாயும் பிறருக்காக தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற ஆசாரியர்களாகவும் மாற்றுவேன். நீ யாராக இருக்கிறாய்? உன் அடையாளத்தை நீயே தேடிக்கொள், இல்லைன்னா வெளியேறு. காணிக்கை வாங்காத. காணிக்கை கிறிஸ்துவுக்கென்று மீட்டு ரட்சிக்கப்படுகிற சத்திய வசனத்தினால் கிறிஸ்துவை தங்கள் ஆத்மாவின் ரட்சகர், தங்கள் ஆண்டவர், தங்கள் தேவன் என்று விசுவாசிக்கிற ஜனங்களுடைய ஆத்மாக்களை கிறிஸ்துவுக்கு காணிக்கையாக கொண்டு படைக்கிறவனே ஊழியக்காரன். அதை புரிந்து காணிக்கை வாங்குற பொறுக்கிகள் எல்லாம் ஊழியக்காரன் ஆக முடியாது. அதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் வருகிறார், ரொம்ப காலம் இல்லை. அவருடைய நியாய தீர்ப்புக்கு, ஆக்கினை தீர்ப்பு, அதாவது நரக ஆக்கினை தண்டனை தீர்ப்புக்கு நீ ஆளாகாமல் தப்புவிக்க வேண்டுமென்றால் நீ கிறிஸ்துவின் நாமத்தினால், பரிசுத்தாவியின் பெயரால், ஊழியங்களின் பெயரால், சபையின் பெயரால் காணிக்கை வாங்கி சம்பாதித்திருக்கிற எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துரு ஏழைகளுக்கு. மனம் திரும்பு, உன் ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், இல்லையால் நரக அக்கினி கடலுக்கு இரையாக்கப்படுவாய் என்பதை மறந்துவிடாது. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தைகள் உன் சிந்தனைக்கும் உன் தெளிவுக்கும் உன் ஆத்மாவின் ரட்சிப்புக்கும் உன் மனம் திரும்புதலுக்கும் உன் பாவ வாழ்க்கையை விட்டு நீ வெளியேறுவதற்கும், பண ஆசை, பெண்ணாசை, மண்ணாசை, சம்பாத்திய இச்சை, உலக புகழ், மேன்மை இவைகளை விட்டு வெளியேறுவதற்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அதை எடுத்துக்கொள். இல்ல மனம் திரும்ப மனமற்ற பாவியாக செத்தழிந்து போ. கர்த்தர் வருகிறார். ஆமென்.